இப்போ அவுட்டர் பொசிஷன்லாம் செக் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம இன்னர்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாமி என்ன பண்றாருன்னா ஜானோட பிரைவேட் பார்ட்டை செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் தெரிய வருது ஜான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய சிராய்ப்பு இருக்கு, துன்புற்றப்பட்டிருக்காங்க. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வெளியே மட்டும் இந்த பொண்ணு உடம்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, உள்ள அறுத்து என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமி முடிவு பண்ணி ஜானோட பாடியை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டாமி ஜானோட உடலை அறுத்ததுக்கு அப்புறம் ஒரு உயிர் உள்ள பாடி உள்ள இருந்து அறுத்தா எப்படி பிளட் வருமோ அந்த மாதிரி ஜானோட உடல்ல இருந்து பிளட் கொட்டுன்னு கொட்டுது. இந்த காட்சியை பார்த்த நம்ம டாமியா இருக்கட்டும் அப்புறம் ஆஸ்டினா இருக்கட்டும் பயந்தே போயிடுறாங்க. சரி இது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்டின் என்ன பண்றாருன்னா ஜானோட பாடியில இருந்து வர பிளட்டை ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளா எடுத்து வச்சுக்கிறாரு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரதுக்குள்ள இங்க நம்ம டாமி என்ன பண்றாருன்னா ஜானோட ஸ்கின்ல இருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம ஆஸ்டின் கிட்ட கொடுக்குறாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. அது என்ன தெரியுமா, ஜானோட பிளட்